டைவர்ஜென்ஸ் கர்ல்ல இன்னைக்கு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இப்போ எஃப் வெக்டர் ஒரு வெக்டர் குடுத்திருப்பாங்க. நம்ம அதுக்கு அத எப்படி நம்ம டைவர்ஜென்ஸ் எஃப் கண்டுபிடிக்கிறது, கர்ல் எஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இதுக்கு டைவர்ஜென்ஸ் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைவர்ஜென்ஸ் எஃப் அப்படினாலே டெல் வெக்டர் இன்டு எஃப் வெக்டர். இது டாட் ப்ராடக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாட் ப்ராடக்ட். ஆல்ரெடி டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம். இது டாட் ப்ராடக்ட். டைவர்ஜென்ஸ் எஃப்னா இதான் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டெல் வெக்டர் டாட் ப்ராடக்ட் எஃப் வெக்டர். அப்போ இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம சம்ஸ்லாம் போடும்போது அப்படியே ஷார்ட்டாவே நம்ம போட்டுடலாம். டெல்னா நமக்கு என்னன்னு தெரியும். டோ பை டோ எக்ஸ் I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. இதான் del vector. அப்போ f vectorயும் போட்டுக்கலாம். டாட் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால f vectorனா என்னது? நமக்கு கொடுத்திருப்பாங்க. I vector, j vector, k vector கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம போடுறோம். இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம்? I காம்போனன்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ dou by dou x f1 plus dou by dou y f2 plus dou by dou z f3. இப்படி தான் நம்ம டைவர்ஜென்ஸ் ஆஃப் கண்டுபிடிக்க போறோம். அப்போ கர்ல் f எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்ல் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ அதே போல f vectorக்கு கர்ல் f vector எப்படி கண்டுபிடிக்கணும்னா del vector cross product f vector. தட்ஸ் ஆல். டிட்டர்மினன்ட் போட்டு நம்ம இப்படி டிட்டர்மினன்ட் போடுவோம்ல கிராஸ் ப்ராடக்ட்ல ஐ ஜே கே வெக்டர் டெல்னா என்னது? டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். எஃப்னா எஃப்க்கு கொடுத்துருப்பாங்க. ஐ காம்போனன்ட்ல ஜே காம்போனன்ட்ல என்ன, கே காம்போனன்ட்ல என்ன, இப்படி போட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம சம்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க. எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? டைவர்ஜென்ஸ் எஃப் வெக்டர், கர்ல் எஃப், கர்ல் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைவர்ஜென்ஸ் எஃப்னா நமக்கு என்னன்னு தெரியும்? டெல் வெக்டர் டாட் எஃப் வெக்டர். அப்படிதானே? அப்போ நம்ம இது பார்த்தோம்ல, அது எப்படி போடணும்? அப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட்ல இருந்தா அப்படி போட்டுக்கலாம். டோ f1 பை டோ எக்ஸ் டோ f2 பை டோ y டோ f3 பை டோ z. நம்ம டாட் ப்ராடக்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ f1னா என்னது? இங்க இருக்கு i காம்போனன்ட் தான் f1. தட் இஸ் f2. தட் ஒன் f3. ஓகே. இப்போ f1 போடுறோம். டோ பை டோ எக்ஸ் f1 வேல்யூ போடுறோம் x ஸ்கொயர் y டோ பை டோ y f2 வேல்யூ போடுறோம் -2xz பிளஸ் டோ பை டோ z f3 வேல்யூ போடுறோம் 2yz. இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 2y வந்து கான்ஸ்டன்ட் 2xy ப்ளஸ் ஒய்யை பொறுத்து இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த டேம்ல என்ன ஆகும்? இதில் ஒய் இருக்கா? கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த டேம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும். டோ பை டோ இசட் இசட்டை பொறுத்து பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்? 2y கான்ஸ்டன்ட், இசட்டை பண்ணும்போது 1 ஆகும். அப்போ 2y. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 2xy ப்ளஸ் 2y. இதில் 2y ரெண்டுலையும் காமனாக இருக்கிறதுனால நம்ம வெளியே எடுத்தோம்னா x ப்ளஸ் 1. இதுதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். இப்போ கர்ல் எஃப் கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஒன் கர்ல் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். கர்ல் எஃப்னா என்னது? டெல் கிராஸ் ப்ராடக்ட்ல எஃப் வெக்டர். அப்படிதானே? அப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ ஐ ஜே கே வெக்டர் போடணும். இதோட டெல்லோட காம்போனன்ட்ஸ் போடுறோம். டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். எஃப் வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஐ வெக்டர் மைனஸ் 2x z j வெக்டர் ப்ளஸ் 2y z k வெக்டர் கொடுத்துருக்காங்க. f1 f2 f3 என்ன எடுத்திருக்கோம்? ஐ காம்போனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போடலாமா? இதான் எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ காம்போனன்ட் எழுதுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஜே காம்போனன்ட் எழுதுறோம் -2xz, கே காம்போனன்ட் எழுதுறோம் 2yz. இப்போ நம்ம எப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது அது மாதிரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஐ வெக்டர் எடுத்தா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? டோ பை டோ ஒய் 2yz மைனஸ் வரும். டோ பை டோ இசட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2xz. அப்புறம் என்ன எடுப்போம்? இது ப்ளஸ் சைன், இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன், மைனஸ் ஜே எடுக்கும். உள்ள அதே மாதிரி போடும்போது இந்த டோ பை டோ எக்ஸ் 2yz மைனஸ் பண்ணும்போது மைனஸ் டோ பை டோ இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் போடுறோம். அதே போல் கே காம்போனன்ட்ஸ்க்கும் எழுதுறோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே அப்போ 2z கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய்யை பண்ணால் 1. அப்போ 2z. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆயிரும். இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2xங்கிறது கான்ஸ்டன்ட். இசட்டை பண்ணால் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ப்ளஸ் 2x மைனஸ் இங்கே எக்ஸ் டேம் இருக்கான்னு பாருங்க, இல்லை. இங்கே இசட் டேம் இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ நமக்கு ஜே டேம் என்ன ஆயிருது? டோட்டலாக 0 ஆயிருது. ப்ளஸ் கே வெக்டர் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். -2z கான்ஸ்டன்ட் ஆயிரும். எக்ஸை பண்ணால் 1 மைனஸ் இங்கே ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இங்கே வந்து 2 நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் ஐ வெக்டர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு மைனஸை வெளியே எடுத்துட்டு இங்கே ஜே டேம் 0 ஆயிருது. மைனஸ் வெளியே எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2zன்னு போட்டுருவோம். கே வெக்டர் இங்கே மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இதானே வரும். அப்போ கர்ல் எஃப்க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கர்ல் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கர்ல் எஃப்னா நமக்கு தெரியும். டெல் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் எஃப் வெக்டர்னு தெரியும். அப்போ கர்ல்னா டெல் வெக்டர் கொடுத்துருக்க இந்த கர்லை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல போடுறோம். ஓகேவா? கொடுத்துருக்க டெல் கிராஸ் எஃப் வெக்டருக்கு நமக்கு ஏற்கனவே கர்ல் எஃப் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதோட ஆன்சர் எடுத்து போடுறோம். டெல் வெக்டர். இப்போ கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு கண்டுபிடிக்கலாமா? ஐ ஜே கே போட்டுக்கிறோம். டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் போடுறோம். அதுக்கப்புறம் f1 ஐ காம்போனன்ட் எழுதுறோம். ஜே காம்போனன்ட் இல்லை, அதோட 0 போடுறோம். கே காம்போனன்ட் எழுதுறோம். அதே போல் ஐ வெக்டர் நம்ம எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். டோ பை டோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2z மைனஸ் இதை பண்ணும்போது 0 ஆயிரும். அப்புறம் மைனஸ் சைன் எடுக்கிறோம், சைன் ஜே. அதே போல் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஜே வெக்டர் கிடைக்கும், கே வெக்டர் கிடைக்கும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? ஒய்யை பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இதில் ஒய்யே இல்லை. அப்போ அந்த டேம் ஃபுல்லாக நமக்கு ஐ டேம் ஃபுல்லாக 0 தான் கிடைக்குது. ஜே டேமில் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போனால் 2x கிடைக்குது.
எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. எக்ஸை பண்ணால் 2x, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா, அப்போ மைனஸ் 2x, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு 2z இருக்குது. அப்போ அதை பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2z தானே, அப்போ 0 2x, மறுபடியும் ஒரு மைனஸ் டோ பை டோ எக்ஸ், இங்கே என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 2z இருக்குது. அப்போ 2x பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் 2 கிடைக்கும். 2z பண்ணும்போது 0 ஆயிரும். ப்ளஸ் கே வெக்டர், இங்கே ஒய்யை பற்றி டிஃபரன்ஸ் ஒய் டேமே இல்லை, அதனால கே டேமும் நமக்கு 0 ஆயிடுது. இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஜே வெக்டரில் என்ன கிடைக்குது? 2வை வெளியே எடுத்தா எக்ஸ் ப்ளஸ் 2 ஜே வெக்டர். இதுதான் கர்ல் எஃபோட ஆன்சர். நீங்கள் இந்த ஒரு சம்மை ட்ரை பண்ணுங்கள். எஃப் வெக்டர் கீழே ஒரு சம்மை ட்ரை பண்ணுங்கள். எஃப் வெக்டர் = எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் 2xy ஜே வெக்டர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy கே வெக்டர். ஃபைண்ட் டைவர்ஜென்சி ஆஃப் கர்ல் எஃப் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.